Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் வந்து நீட் எக்ஸாம் பிஃபோர் டேல இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து யூஸ் பண்ணி, அதாவது நம்மளோட இயற்பியல் தமிழ் சேனலை யூஸ் பண்ணி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் 1 இயராக 2 இயர்ஸாக இல்லையா? ஸோ அப்படி ஏதாவது நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் அதை சொல்லுங்கள். எவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டிங்களா? ஓகே, ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸில். ஓகே, ஸோ நம்ம சேனலில் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்லா பண்ணுறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. நல்ல ப்ராப்ளம் சால்விங் பண்ணியிருப்பீங்கன்றதை நம்புகிறேன் நான். ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச எஃபர்ட் படி அட்லீஸ்ட் ஒரு 85% ஆஃப் த சிலபஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நம்ம சேனலில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்றதையும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னும் வந்து ஒன் டே பிஃபோரில் இருக்கிறோம். ஓகே, ஸோ சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எல்லாமே நீங்கள் பிஃபோர் எக்ஸாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததை எதையும் புதுசாக படிக்காமல் இருங்க. ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் பண்ண போகிறீங்கனாலும் டஃப் ப்ராப்ளம்ஸ் பண்ண வேண்டாம். டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸை லாஸ்ட் டைமில் அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீட் மே 5ஆம் தேதி தான் நம்மளுக்கு எக்ஸாம் இல்லையா? 2 o'clock உங்களுக்கு எக்ஸாம் கரெக்டாக. 2 to 5:20 அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே எங்கேயும் போகாது. நிறைய பேர் என்ன பயப்படுவீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கணும், நீட் எக்ஸாம் அந்த சென்டருக்கு போகிற வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் தாட், அது வந்து ஒரு ராங்கான அசம்ஷன். அது அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு படித்தது எங்கேயுமே போகாது. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா, அந்த May 5th அன்றைக்கி ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock, தட் இஸ் 6 hours பிஃபோராகவே எல்லாத்தையும் நீங்கள் மூட்டை கட்டி வச்சிடணும். அதாவது நீங்கள் சென்டருக்கு கிளம்பும்போது அதாவது புக்ஸு, அதாவது படிக்கிறது சம்மந்தமான எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு வெறும் நீங்கள் ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், என்னென்ன முக்கியமான விஷயம் ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கான், எதை எடுத்துகிட்டு போகணும் எது எடுத்துகிட்டு போகக்கூடாது, ட்ரெஸ் கோட் என்ன, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கான் இல்லையா எதில், நம்மளோட ஹால் டிக்கெட்டில், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் படிக்கிற ரிலேட்டடாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எதுவுமே டிஃபிகல்ட்டான விஷயம், டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் கடைசி நேரத்தில் எதையும் புதுசாக படிக்காமையே இருக்கணும். ப்ரீவியஸாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நிறையா மார்க்ஸை சேவ் பண்ண முடியும். லாஸ்ட் டைமில் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த இன்விஜிலேட்டர், அதாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாம் நடத்துகிறவங்க அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டுருப்பாங்க, சைன் வாங்கிட்டு இருப்பாங்க, உங்கள்கிட்ட சைன் வாங்க, அதாவது அவங்க ரோமிங்லேயே இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். சில பேர் பேசிகிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக கூட பேசலாம். பட் எதையுமே நீங்கள் வந்து பொருட்டாக எடுத்துக்கூடாது. உங்களோட ஒரே தாட் என்னவாக இருக்கணும்னா, கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எழுதுறது, இது மட்டும்தான் மைண்ட் செட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் த கொஸ்டின் பேப்பர் ஆஃப்டர் என்ட்ரிங் த எக்ஸாம் ஹால். ஓகே, அதை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஆல் டிக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் லைன் பை லைன் படிச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. டீட்டெயிலாக படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம் ஹால் வந்து 2 o'clock சொல்கிறோம். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எல்லாருமே முன்னாடியே போயிடுவீங்க கரெக்டாக. ரொம்ப ஒரு 12 o'clock நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டர் போய் ரீச் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஓகே, மார்னிங்கே நல்லா சாப்பிடுங்க. ஓகே, அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அதாவது நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி, தட் இஸ் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி நம்மளுக்கு எக்ஸாம் கரெக்டாக. 5th அன்றைக்கி 3, 4 அன்றைக்கி எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் வயிறு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பாடி ஹெல்த்து, ஓகே, உங்கள் பாடி ஹெல்த்து தான் மென்டல் ஹெல்த்தை ரெப்ரசன்ட் பண்ணும். அதுதான் உங்கள் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ முக்கியமாக வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜங்க் ஃபுட்ஸை வந்து மார்னிங் நல்லா இட்லி, சாஃப்டான ஃபுட்டே நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் நீங்கள் எனர்ஜியோடு இருக்க முடியும். அதே மாதிரி மத்தியானத்துக்குமே வந்து நீங்கள் சென்டருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் சென்டருக்கு கொண்டு போகணும், பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் இதில் ரொம்ப நல்லது. உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு போங்க, தனியாக போகாதீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வந்து எல்லோரும் பேரண்ட்ஸோட வரும்போது நீங்களும் பேரண்ட்ஸோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக ஃபுட்டெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட் இல்லாமல் மத்தியான டைம் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க, சாப்பிடாமல் உள்ளே போக வேண்டாம். ஓகே, இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, தட் இஸ் 2 o'clock எக்ஸாம்னா, அதாவது 1 o'clockல இருந்தே நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ வருஷம் படித்தது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் படித்ததை அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ரீட்டைன் ஆகி வெளியில் வரணும். அது எப்போ வரும்னா, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும். இப்போ 2 o'clock கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம்
ஓகே. அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நீங்கள் யார்கிட்டையும் எதையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் பேசுவீங்க, மற்றபடி யூ ஷுட் பி வெரி வெரி சைலண்ட். ஓகே. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் படித்த ஃபார்முலாஸ், நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணது, நீங்கள் என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணணும், என்னென்ன ஃபார்முலாஸ் மைண்டில் வச்சுக்கணும்னு நினச்சிங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் ரீகால் ஆகிட்டே வரும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஓகே ரைட். ஸோ அதனால் வந்து வாட் யூ நீட் டு டூ இஸ், புதுசாக நீங்கள் லாஸ்ட் 1 hour வந்து சைலண்ட்டாக இருந்தாலே போதும், காம் மைண்ட் செட்டோட இருந்தாலே போதும். ஓகே. இப்போ நிறைய பேர் என்னென்னா சில டைம் எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரை வாங்கிடுறாங்க. ஓகே. கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக ஃபிசிக்ஸ் தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம், இல்லை பயாலஜி. லெட்ஸ் டேக் பயாலஜி தான் நீங்கள் எல்லா மார்க் டெஸ்ட்டு எல்லா இதுலேயுமே பயாலஜி தான் எழுதியிருக்கீங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பார்த்தோன்னே திடீர்னு கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்குது. அப்போ நீங்கள் உடனே கெமிஸ்ட்ரிக்கு போகக்கூடாது. நீங்கள் என்னென்னா லாஸ்ட் மினிட்ல எந்த ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் மாற்றக்கூடாது. மார்க் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 மார்க் டெஸ்ட்டாவது குறைஞ்சது எல்லாருமே எழுதியிருப்பீங்க. எல்லாரும் இன்ஸ்டியூட் சேர்ந்து படிச்சிருக்கலாம், இல்லை டெஸ்ட் சீரிஸ் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணி 20 மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி, லாஸ்ட்டு 5 மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 5 மார்க் டெஸ்ட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்களே அதே இதை தான் நீட்டுக்கு பண்ண போகிறீங்க. புதுசாக எதையுமே மாற்றாதீங்க. ஓகே. அப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிதம் வந்து வராது. ரிதம் மீன்ஸ் ஸ்பீட் சேஞ்ச் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 3 hours 20 minutesல நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு படிச்சிருப்பீங்க, அதே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க டெஸ்ட்டு எழுதும்போது, மார்க் டெஸ்ட்டு. பட் அந்த லாஸ்ட் டேயில் நீங்கள் எதுவும் ஸ்ட்ராட்டஜி மாற்றிங்கன்னா இட் வில் பேட்லி அஃபெக்ட் யூ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. டோன்ட் டூ திஸ். ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் தான் இதில் வந்து. ஓகே. லாஸ்ட் டைம் ஸ்ட்ராட்டஜி மாற்றாமல் சேம் ஸ்பீடில் எழுதுங்க. ஓகே. கெமிஸ்ட்ரி இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பயாலஜி, ஃபஸ்ட்டு 10 minutes நீங்கள் என்ன ஸ்பீடில் இருக்கீங்களோ லாஸ்ட்டு 10 minutes வரைக்கும் அதே கன்சிஸ்டன்ட் ஹை ஸ்பீடில் சால்வ் பண்ணுங்கள். ஓகே. அதாவது ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணிட்டு போனீங்கன்னா டைம் இருக்காது. நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் இதை நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்லோவாக எழுதினாலும் இட் வில் அஃபெக்ட் யூ. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பீடு. ஓகே. நான் இந்த ஸ்பீடில் பண்ணுறேன், திடீர்னு வந்து யூ ஷுட் நாட் கெட் லேக். திடீர்னு ஸ்லோ ஆகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு யூ வில் பி இன் ட்ரபிள். ஸோ அதனால் ஒரே கன்சிஸ்டன்ட் ஸ்பீடோட பிகினிங்கில் எப்படி ஸ்பீட் இருக்கீங்களோ லாஸ்ட் முடிகிற வரைக்கும் அதே ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ண வேணாம், டிக்ரீஸும் பண்ண வேண்டாம். என்ன ஸ்பீடு தேவையோ எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸாம் ஃபுல்லாக எழுதுங்க. ஓகே. அதே மாதிரி நோ ஓவர் கான்ஃபிடென்ட், எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே. லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நான்லாம் மார்க் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தேன் தெரியுமா? 650 எடுத்தேன். இப்போ பாரு அதே மார்க் தான் எனக்கு வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொஷினை 2 தடவை படிங்க. அது ஈஸி கொஷினோ டஃப்பான கொஷினோ, புட் யுவர் என்டையர் எஃபர்ட் தேர். அந்த பர்டிகுலர் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற மார்க் தான் ஃபைனல் மார்க், நாட் யுவர் மார்க் டெஸ்ட். அதனால் அதில் தெளிவாக இருக்கணும் நீங்கள். ஓகே. நீங்கள் வந்து யூ ஆர் நாட் இன் த எண்ட் ஆஃப் த கேம். அந்த ஃபைனல் டே நீங்கள் நீட்டில் 5:20 நீங்கள் பேப்பர் கொடுக்குறீங்களா, அப்போது நீங்கள் பபுள் பண்ணி வச்சுருக்க அந்த மார்க் தான் ஃபைனல் மார்க். ஸோ நோ ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஓகே. அதுலேயும் கிளியராக இருங்க. ஓகேவாப்பா? ரைட். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் நம்மளோட புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீட் 2025க்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுமே எடுக்க போகிறோம். May 10th, May 5th நீட் முடியுது இல்லையா, அடுத்த பேட்ச் May 10th ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருந்தாங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் அவங்களுக்கும் இதை நம்ம பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஆல் த பெஸ்ட்பா. நீங்கள் உங்களோட ஏமான டெஃபினட் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னு என்னோடய விஷயம் நான் என் சைட்லேருந்து பண்ணிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். தைரியமாக போய் எழுதுங்க. டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க. யூ ஆர் யூனிக். ஓகே. யூ வில் கெட் தட். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கண்டிப்பாக வரும். ஆல் த பெஸ்ட்பா. நான் நீட்டு முடிஞ்சோன்னே சொல்யூஷனோடு வருவேன், அதை மறந்துடாதீங்க. சொல்யூஷன் உடனே வரும், ரிவ்யூஸும் வரப்போகுது. எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் ஸ்டே டியூன்டா இருங்க. ஓகே. பை பை.